உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா? புதுசாக என்ன வாங்கலாம்? இது வரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேல செலுத்தலாம்? அடுத்தது என்ன செய்யலாம்? இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்? இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும். அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன். AMA என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, இந்த நம்பரில் வாங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க, நாம் பேசுவோம். உங்கள் முதலீட்டு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் சில கேள்விகள் வரும். ஆரம்ப கட்டத்தில் சில கேள்விகள் வரும். அங்கேருந்து கொஞ்சம் சக்சீட் ஆகி ஒரு லெவல் வரும்போது சில கேள்விகள் வரும். அங்கேருந்து மீண்டும் ஒரு வளர்ச்சியை காணும்போது நிறைய கேள்விகள் வரும். அங்கேருந்து சில வீழ்ச்சிகள் நம்மை நோக்கி வரும்போது, நம்ம லைஃப்பில் சில சேலஞ்சஸ் வரும்போது அப்போ நிறைய கேள்விகள் வரும். இப்படி கேள்விகள் இல்லாமல் ஒரு முதலீட்டாளன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் முன்னேறவே முடியாது. இந்த கேள்வி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? விடை தேடுவோம். யாரை போய் கேட்கலாம் அப்படின்னு தவிப்போம். இவங்கள போய் கேட்டால் நம்மளுடைய கேள்விக்கு விடை கிடைக்குமான்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இவரை போய் கேட்கலாமா கூடாதா அப்படின்னு. இப்படி பல சந்தேகங்களோடையே பல வருஷங்கள் ட்ராவல் பண்ண பிறகு திடீரென்னு இன்டர்நெட்டில் நான் டிஸ்கவர் பண்ண ஒரு பர்சன் தான் சார்லி மங்கர். அவரை எப்படி டிஸ்கவர் பண்ணுறோன்னா, வாரன் பஃபெட்டை தேட போய் நம்ம சார்லி மங்கரை டிஸ்கவர் பண்ணுறோம். சார்லி மங்கரை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்த உடனேயே அவருடைய எழுத்துக்கள், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்க நம்ம ரொம்ப நாளாக மைண்டில் வச்சு இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் அப்படியே அருவி மாதிரி வெளியே வருது. அவர் எல்லாத்துக்கும் விடை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காரு. அனுபவம் எப்பேற்பட்ட ஆசான் அப்படிங்கிறதுக்கான வாழ்க்கை சான்று தான் சார்லி மங்கர். அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக தோணும் அவர் சொல்லும்போது. ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு விடையே தெரியாத மாதிரி நமக்கு இருக்கும். அப்போது காம்ப்ளிகேட்டட் விஷயங்களை எப்படி சிம்பிளிஃபைடாக திங்க் பண்ணுறது அப்படிங்கிறது சார்லி மங்கரை பார்த்து நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியுது. சில சிம்பிள் கொஸ்டின்ஸ் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நிறைய ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோமே, சின்ன வயசுலேருந்து நம்மளால் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஆனால் அவ்வளவு நல்ல ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணதுக்கான பயன்கள் நமக்கு கிடைக்குதா, ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற கேள்விக்கான விடை சார்லி மங்கர்கிட்டேருந்து எளிமையாக கிடைச்சது. த பிக் மணி இஸ் நாட் மேட் இன் த பையிங் ஆர் செல்லிங் பட் இன் த வெயிட்டிங். பெரிய பணம் சம்பாதிக்கணும்னா நீங்கள் வாங்கிறது விற்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது பொருட்டு இல்லை. ஆனால் காத்திருப்பது தான் மிக முக்கியமானது அப்படின்னு சார்லி மங்கர் சொன்னார். எல்லாருமே ஏன் கம்மியாக ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாக்கா செலெக்ஷன் காரணமே இல்லை, வெயிட்டிங் பீரியட் தான் காரணம். பொறுமை நமக்கு போதிய அளவு இருக்கிறதே கிடையாது. பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நாம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நல்ல ஐடியாஸ்க்கான முழு பயனும், அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஸ்கில்லுக்கான முழு அவுட்கம் நம்ம லைஃப்பில் கிடைக்கும். நாம் என்ன நினைக்கிறோம்? இதை விற்றுட்டு இன்னொன்று வாங்கி நம்ம சாமர்த்தியத்தை இன்னும் நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஏரால இது ரொம்ப அதிகமாக ஆகிட்டு வருது. எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நம்மளை எந்த குறையும் இல்லாத ஒரு நபராக வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்ஃபேக்ட் நமக்கு பிடித்த நபர்கள் எல்லாமே தாங்க ஏதோ பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் முங்கர் என்ன சொல்கிறாருனாக்கா, யூ டோன்ட் ஹாவ் டு பி பிரில்லியன்ட், ஒன்லி அ லிட்டில் பிட் வைசர் than all the others for much longer time அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னா, பாரு நான் இன்றைக்கி இந்த ஷேர் சொல்கிறேன் அது ஏறிடும், பாரு நான் சொன்ன ஷேர் இன்றைக்கி இவ்வளோ ஆயிடுச்சு, நான் சொன்னதை நீ கேட்டிருந்தா நீ நிறைய பணம் பண்ணியிருப்ப. இந்த மாதிரியான நெரேட்டிவ்ஸ் தான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ தமிழில் இருக்கிறதுனால நான் இதை தமிழில் சொல்கிறேன். இது மிக அதிகமாக இருப்பது ஆங்கிலத்தில் தான். இந்த ஆட்டிடியூட்
ஸோ அவர் என்ன சொல்கிறார், நீ நிறைய தப்பு பண்ணுவ, உன் வாழ்க்கையில் நிறைய பிளண்டர்ஸ் நடக்கும், நீ நிறைய மிஸ்டேக்ஸை பண்ணி அதனால் நிறைய வலியை அனுபவிப்ப, ஆனால் அதிலிருந்து நீ எதையாவது கற்றுக்கணும். நீ கற்றுக்கக்கூடிய விஷயம் ஒன்று புதிய வாய்ப்புகளை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். அதை வச்சுட்டு எனக்கே இப்படி நடந்தது அப்படின்ற செல்ஃப் பிட்டியில் நீ இருந்தேன்னா நீ உன்னுடைய முதலீட்டு பயணத்தில் முன்னேற மாட்ட அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ டைம் எனக்கே இப்படி ஆச்சுன்ற தாட் ப்ராசஸில் சிக்கியிருக்கோம். அந்த டைமை நம்ம பெட்டராக ஸ்பெண்ட் பண்ணோங்கிறது முங்கருடைய அறிவுறுத்தல். இப்படி பல சிச்சுவேஷன்ஸில் நம்ம கேள்விகளோடு காத்திருந்து கஷ்டப்பட்டது எல்லாமே முங்கரை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சிம்பிளிஃபை ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஐ பிகேம் லெஸ் ஆஃப் அ ட்ரேடர். ஏன்னா இந்த வெயிட்டிங் இல்லாமல் நம்ம சக்சீட் ஆக போகிறது இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஐ பிகேம் லெஸ் ஆஃப் அ ட்ரேடர் தான் நான் சொன்னேன். ஐ டிடன்ட் ஸ்டாப் ட்ரேடிங் நான் சொல்லவே இல்லை. இது அவ்வளோ ஈஸி இல்லை. வாரன் பஃபெட் முங்கர் கூடயே வாழ்ந்த ஒரு மனிதர், கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் ஒன்றாவே பயணித்தவங்க, 60-70 வருஷம், இப்போவும் ஹெவியாக ட்ரேட் பண்ணுறாரு. ஆனால் அவர் வச்சிருக்க வேண்டிய பங்குகளை விற்கிறதில்லை. He doesn't sell his winners. ஸோ அந்த வகையில் அவர் முங்கர்கிட்டேருந்து என்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் தன்னுடைய வீக்னஸ்லேருந்து அவர் ஃபுல்லாக வெளியேறல, அந்த வீக்னஸில் அவர் ஸ்ட்ரென்த் இருக்கிறதா நம்புறாரு. ஆனால் முங்கர் வெயிட் பண்ணணும், வாங்கி விற்கிறது முக்கியம் இல்லைங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். இப்படி முங்கரை பற்றி பேசும்போது இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஏன்னா முங்கருடைய லைஃப்பில் அவர் நிறைய பேசியிருக்காரு. அவர் நிறைய பேசியிருக்கிறதுனால நமக்கு நிறைய அவர்கிட்டேருந்து இன்புட்ஸ் கிடைச்சிது, பாடங்கள் கிடைத்தன. அந்த பாடங்கள் எக்காலத்துக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய பாடங்களாக எனக்கு தெரிகின்றன. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் அவர் சொன்னது எதுவுமே மாறலை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி சொன்னார். ஐ திங்க் ஓல்டு ஃபேஷன்ட் இன்வெஸ்டிங் ஒர்க்ஸ் வெரி வெல் அப்படின்னாரு. சிம்பிளாக ஏஐ பற்றி கேட்கப்படுது. ரொம்ப ஓல்டு ஃபேஷன்டாக திங்க் பண்ணாலே போகிறோம்ப்பா, அதுவே வேலை செய்யும் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அ லைஃப் லிவ்டு ப்ராப்பர்லி இஸ் டு லேர்ன் 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 ஆல் த டைம். நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய இன்டெலிஜென்ஸே போதுமானது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. ஸோ புதிய விஷயங்களை கற்றுக்கணுன்ற அந்த ஆர்வம் அவர் லைஃப் ஃபுல்லாக இருந்தது. புதிய நிறுவனங்கள், புதிய மார்க்கெட்ஸ், புதிய எக்கானமிஸ், நிறைய விஷயங்களை அவர் தேடி தேடி போய் கற்றுக்கிட்டார். சைனாவில் போய் சில மிகப்பெரிய பெட்ஸை சார்லி மங்கர் எடுத்தார். அதுவும் வெளிப்படையாக அவர் இதை எடுக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். முங்கர் வாங்கியிருக்காரு இந்த பெட் சைனாவில் அப்படின்னு. அந்த பெட் அவருக்கு ஒரு டெரிபிள் ப்ளோவாக அமைந்தது. பட் அதுக்கு அவர் ஆல்ரெடி ரெடியாக இருந்தார். லைஃப் வில் ஹாவ் டெரிபிள் ப்ளோஸ், ஹாரிபிள் ப்ளோஸ், அன்ஃபேர் ப்ளோஸ், டசன்ட் மேட்டர் அப்படிங்கிறாரு. சீன அரசியல் சில நிறுவனங்களை பாதிச்சது. இவர் அதில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுவும் அன்கேரக்டரிஸ்டிக்காக முங்கர் போய் அந்த இடத்துல ஸ்பெகுலேட் பண்ணி வச்சிருக்காரு. யூஸ்வலாக வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லக்கூடிய நபர் தன்னுடைய பணத்தை போடாமல் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் பெட்டை சைனாவில் எடுத்திருக்காரு. அவருடைய அந்த ஸ்பெகுலேட்டிவ் பெட்டுக்கு எதிராக சைனீஸ் பாலிடிக்ஸ் அமைகிறது. நிறுவனம் பாதிக்கப்படுகிறது. அவருக்கு ஹாரிபிள் ப்ளோஸ், டெரிபிள் ப்ளோஸ் வருது. ஆனால் அவர் அதை பற்றியே சொல்லியிருக்காரு. டோன்ட் பாதர், சம் பீப்புள் ரிகவர், அதர் பீப்புள் டோன்ட். நமக்கு எப்படிப்பட்ட வீழ்ச்சி வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய தன்மை நமக்கு இருக்க வேண்டும், எல்லாருக்கும் அது இருக்காது அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். ஸோ மார்க்கெட்டில் இருக்கிறவங்க தங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விழுந்தா எழுந்துக்கிற கேப்பபிலிட்டி இருக்கான்னு யோசிக்கணும். அப்படி இல்லைனாக்கா விழாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி களங்களில் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விழாமல் பார்த்துக்கங்க அப்படிங்கிறது தான். விழுந்தா எப்படி எழுந்துக்கணும்னு பேசுறது எல்லாருக்கும் பொருந்தாது. ஏன்னா முக்கால்வாசி பேர்னால விழுந்தா எந்திரிக்க முடியாது. இதை முங்கர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு.
ஆனால் அவருடைய லைஃப்பில் அவர் விழுந்த போதெல்லாம் எழுந்திருக்கிறார். அதற்கு அவருடைய மென்டல் ப்ரிப்பரேஷன், லேர்னிங், கண்டிஷனிங், டிசிப்ளின், இது எல்லாமே உதவியது. எல்லாருக்கும் அது உதவாது. எங்கேருந்து இவ்வளோ விஷயம் அவருக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்க்கும்போது அவர் சிம்பிளாக சொல்கிறார், அக்வயர் வேர்ல்ட்லி விஸ்டம் அண்ட் அட்ஜஸ்ட் யுவர் பிஹேவியர் அக்கார்டிங்லி. வாழ்வியல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் பிஹேவியரை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் புது பிஹேவியர் சில நண்பர்களுக்கு பிடிக்கும், பல பேருக்கு பிடிக்காது. பிடிக்காதவங்களை விட்டு தள்ளுங்க. டு ஹெல் வித் தம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நீங்கள் உங்களை பற்றி யோசிங்க, மற்றவங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் வாழ்வியல் சிந்தனைகளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய வேர்ல்ட்லி விஸ்டம் அதிகரிச்சாக்கா, அது உங்களை என்ன பிஹேவியர் செய்ய சொல்லுதோ அந்த பிஹேவியரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றார். தைரியமாக இருங்கன்றார். ஸோ இன்னொருத்தரை பார்த்து நீங்கள் காப்பி அடிக்கக்கூடாதுங்கிறத எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. எல்லாத்தையுமே எளிமைப்படுத்துவது என்பதுதான் முங்கனுடைய தனித்துவம். நீங்கள் இப்போ போய் அவருடைய கோட்ஸ் எல்லாம் வரிசையாக படிச்சிங்கன்னா ஒன்று முத்தாக இருக்கும். 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு படித்தா கூட அது அப்படியே நிற்கும். அதுக்கு முக்கிய காரணம், அவர் நகரமயமான வாழ்க்கையை வாழவே இல்லை. அவர் இன்னும் அந்த ஃபோக்ஸி வேர்ல்ட்லி விஸ்டம்ன்ற அந்த வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்து விட்டார். ஒரு டிவி ஆங்கர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப வேடிக்கையானது. நீங்கள் இப்போ தவறு செய்கிறீங்களா அப்படின்னு ஆங்கர் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், நான் நிறைய தவறுகள் செய்கிறேன், பட் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் என்னை இன்னும் ஷூட் ஆக்குது. என்னுடைய லிமிட்டேஷன்ஸ் எனக்கு இன்னும் தெளிவாக தெரியுது. அப்போ என்னுடைய லிமிட்டேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னுடைய இன்வெஸ்டிங்கை மாற்றிக்கிறேன். அண்ட் ஐ ஆம் டூயிங் பிரிட்டி வெல் அட் இட் அப்படிங்கிறாரு. அதுக்கு விளையாட்டாக சொல்கிறாரு, இன்வெஸ்டிங்கில் இவ்வளோ வயசான பிறகு கூட என்னால் அடாப்ட் பண்ண முடியுது, என்னால் மறுபடியும் பர்ஃபார்ம் பண்ண முடியுது. இட்ஸ் நாட் லைக் மை செக்ஸ் லைஃப்னு ஜோக்குலராக சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அந்த அமெரிக்கன் ஆங்கர் ஓன்னு சிரிக்கிறாங்க. தன்னை பற்றி எப்படியெல்லாம் வேடிக்கையாக பேச முடியுமோ மங்கர் அதை ரொம்ப ஈஸியாக செஞ்சார். ஆனால் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அவாய்ட் டாக்ஸிக் பீப்புள் அண்ட் டாக்ஸிக் ஆக்டிவிட்டீஸ். தேவையில்லாத விஷயங்களை செய்யாதீங்க, தேவையில்லாத மக்களோட பழகாதீங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருந்தார். அப்புறம் ஒரு விஷயத்தை விரும்பினாக்கா அதை ரொம்ப டீப்பாக விரும்புவார். நல்ல உதாரணம் காஸ்ட்கோ என்ற அமெரிக்கன் கம்பெனி ஸ்டாக். 2023 சொல்கிறாரு, ஐ லவ் எவ்ரி திங் அபவுட் காஸ்ட்கோ. ஐ ஆம் அ காஸ்ட்கோ அடிக்ட். ஐ ஆம் நெவர் கோயிங் டு செல் அ ஷேர். 99 வயசில் ஒரு ஸ்டாக்கை பற்றி எவ்வளவு பேஷனட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதை விட மிகச்சிறந்த சான்று. ஆனால் சிலருடைய மறைவு என்பது அவ்வளவு எளிதில் கடந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. சார்லி மங்கர் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். ஏன்னா வாரன் பஃபெட் அவரை ரொம்பவே நம்பினார். அவர் கூடயே வச்சுக்கிட்டு தான் பெர்க்ஷைரை நடத்தினார் இவ்வளோ வருஷம். வைஸ் சேர்மன் ஆஃப் பெர்க்ஷைர் ஹாத்வேயா சார்லி மங்கர் இருந்தார். வாழ்க்கை பூராவும் அவர் தன்னுடைய எண்ணங்களை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதெல்லாம் புவர் சார்லிஸ் ஆல்மனாக்ன்ற ஒரு புக்கில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேப்சர் ஆகிருக்கு. ஐ திங்க் அந்த புக்கு 8,000-9,000 ருபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ விலை இன்னும் கூட ஏறி இருக்கலாம். இன்ஃபேக்ட் எங்கிட்ட ஒரு காப்பியும் இருக்குது. இப்படி ஒரு சிறந்த கம்யூனிகேட்டர், ஒரு சவுண்டிங் போர்டு மறைந்தால் அது பல பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில் வாரன் பஃபெட்டுக்கு இது மிகப்பெரிய இழப்பு. முதலீட்டு உலகத்தில் முன்னோடியாக இருந்த இந்த இருவரில் ஒருவர் மறைந்து விட்டார். இன்னொருவர் என்ன செய்ய போகிறார், தன் எண்ணங்களை எப்படி வெளிப்படுத்தப் போகிறார், எஞ்சி அவருடைய முதலீட்டு வாழ்க்கையை எப்படி கடக்கப் போகிறார், இதெல்லாமே பெரிய ஒரு சுவாரஸ்யம், விமர்சனம், எதிர்பார்ப்பு சார்ந்து அமையும். அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்மளும் பார்க்க தான் போகிறோம். பட் a great life from which there is a lot to learn. அந்த லைஃப்பை லிவ் பண்ணி சார்லி மங்கர் மறைந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை போற்றுவோம், அவருடைய எண்ணங்களை பின்பற்றுவோம், நல்லதையே எடுத்துக்கொள்வோம், அதிலிருந்து நம்முடைய பயணங்களை இன்னும் மேம்படுத்துவோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.